அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது, அதாவது டெட் 1 and 2 தாள்களுக்குரிய பொதுவான வினாத்தாள்கள் பார்த்து வருகின்றோம். அதன் பிற்பாடு டெட் 1க்குரிய வினாத்தாளும் டெட் 2க்குரிய வினாத்தாளும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப 2 பேருக்குமே பொதுவாக அமையக்கூடிய உளவியல் வினாத்தாள் அவை என்னென்ன என்பதை பற்றி தான் நாம் காண இருக்கின்றோம். இன்றைக்கு 3வது வினாத்தாள் காண இருக்கின்றோம். வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். தமிழ்நாட்டில் அறியாமையை போக்குவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் எது? அறிவொளி இயக்கம். கடந்த பதிவில் நம்ம பார்த்தோம். இந்த அறிவொளி இயக்கமானது 1990 தொடங்கப்பட்டது என்று. எப்பவுமே படிக்கும் போதுப்பா அதோட சேர்த்து படிங்க. இதை படிக்கும் அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமே, இது பற்றி என்ன படித்தோம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு அந்த மாதிரி படிங்க. சரிங்களா? அப்பதான் கருத்துக்கள் மறவாமல் இருக்கும். இந்த மாதிரி கோர்த்து படிக்கும் போதுதான், அதாவது ஒன்றோடு ஒன்று இணைத்து படிக்கும் போதுதான் கருத்துக்கள் மறவாமல் இருக்கும். சரிங்களா? அடுத்து, ஐநா சபையால் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 1948. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க மாதமும் நாளும் கொடுக்கப்பட்டது. அதுக்கு சேர்த்து படிங்க. ஏன்னா தெரிய விடைகள் என்ன சொல்றாங்க, 1948 சொல்லிட்டு வேறொரு மாதங்கள் 10 கொடுக்கலாம். அதாவது 10 எண் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா மாதங்கள் வேற மாதிரி இருக்கும். அல்லது 1948 டிசம்பர்னு இருக்கும், இந்த நாளானது மாறி இருக்கும். அதனால்தான் இங்க தெளிவாக கொடுக்கப்பட்டது. மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? நவீன கல்வியின் தந்தை என்று பாராட்டப்படுபவர் பெஸ்டாலசி. சூழ்நிலையின் உதவி கொண்டு பேரறிஞர்களாகவோ பெரும் குற்றவாளிகளாகவோ உருவாக்க முடியும் என்று கூறியவர் வாட்சன். இது கிட்டத்தட்ட 10 இலக்கம். இது வரைக்கும் நடந்த 2012 தேர்வு நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 6 வினாத்தாள்கள்ல இந்த வினா வந்திருக்குப்பா, பார்த்துக்கொள்ளுங்கள். சார்லஸ் உட்குழுவால் ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகம் எது? சென்னை பல்கலைக்கழகம். ஆண்டு என்ன? 1854. இதையும் பார்த்துக்கோங்க. எப்பொழுதுமே படிக்கும்போது ஒன்றனோடு ஒன்று தொடர்புடையதாகவே படியுங்கள். அது இந்த மாதிரியானது அப்படின்னாக்கும் அந்த வருடங்களோட சேர்த்து படிப்பதுதான் சிறப்பு. இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவு 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமை என்று குறிப்பிடுகிறது? பிரிவு 21A. RTEன்னு சொல்லி சொல்கின்றோம். அதுதான் ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? அதனால இது நல்லா பார்த்துக்கோங்க. இது தனி பதிவு இருக்கின்றது, இணைக்கிறேன், படியுங்கள். சரிங்களா? அடுத்து, தனி மனிதனின் முன்னேற்றம் மட்டுமன்றி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைகின்ற கல்வி எது? தொழிற்கல்வி. அம்மா ஏமா அவன் என்ன செய்வான்? தொழிற்கல்வி படித்தான்னா அவனாவே சொந்தமாகவே தொழில் தொடங்குவான். சுய தொழில்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் தொடங்குவான். அவன் தொடங்கும் போது என்னாகும்? அவனுடைய முன்னேற்றத்துக்கும் அது உதவியாக இருக்கின்றது. கூடவே பார்த்தீங்கன்னாக்க நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கின்றது. எனவே இது இத்தகைய கல்வி அடிப்படையாக அமைகின்றது. மேல்நிலை பள்ளியில் மும்மொழி திட்டம் பற்றி கூறிய கல்வி குழு எது? லட்சுமணசாமி கல்வி குழு. நம்ம படிச்சிருக்கோம். இந்த குழுவினுடைய வேறொரு பெயர் என்ன? ஏஎல் முதலியார் குழு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து, பொது கல்வியுடன் தொழில் கல்வியையும் இணைத்து கற்பிக்கின்ற முதியோர் கல்வி நிலையம் எங்கு இருக்கின்றது? துர்காப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்றது. அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அதாவது கொடுப்பது பற்றி வலியுறுத்துகின்றது? 45வது சட்டம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, RTE, அதுவும் இதுவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திடும். சரிங்களா? அறிவியல் திறன் பற்றி அதனுடைய வளர்ச்சி பற்றி ஆராய்ந்த உளவியல் அறிஞர் பியாஜே. பாத்தீங்கன்னா அறிவியல் திறன் வளர்ச்சிக்கு 4 படிநிலைகள் கூறுகின்றார் அவர். அவை என்னென்ன என்பது தனி பதிவிற்கு இணைக்கிறேன், படியுங்கள். சரிங்களா? அடுத்ததாக, சுமையின்றி கற்றல் என்னும் கூற்றிற்கு உரியவர் யார்? பேராசிரியர் யஷ்பால். இவர் தான் இவங்களுடைய கல்விக்குழுவும் இந்த மாதிரி வலியுறுத்தியது. சரிங்களா? உழைப்பதற்காக ஆண்கள், மகிழ்வுபடுத்துவதற்காக பெண்கள் பிறந்துள்ளனர் என்று கூறியவர் யார்? ரூசோ. ரூசோன்னா யாரு? எமிலி என்னும் நூலை எழுதியவர். இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? QRG அறிக்கையின்படி +2 அளவில் தொழிற்கல்வி பயின்றோரின் சதவிகிதம் எவ்வளவு? அதாவது 1986 பாத்தீங்கன்னா 4.8%.
அம்மா என்னங்கம்மா, இல்லை குவாலிட்டேட்டிவ் ரீசனிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஆண்டு வந்த கல்விக் கொள்கையில என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, இது பற்றி ஒரு ஆய்வு செய்தார்கள். எத்தனை பேர் இருக்காங்க தொழிற்கல்வி படித்தவங்க, +2 அளவில் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது தான் தெரிந்தது இவர்கள் இந்த அளவு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிந்தது. சரிங்களா? இந்த மாதிரி கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு இல்ல, கடந்த ஆண்டு, முந்தைய ஆண்டு எதை வேண்டுமானாலும் தொடர்புபடுத்தி வினாக்கள் அமையலாம். சரிங்களா? செயலறிவு கல்வி திட்டம் எதனோடு தொடர்புடையது? பசுமை புரட்சியுடன் தொடர்புடையது. தன்னை உயர்த்துவதும் மக்களுக்கு பணிபுரிவதும் ஒரு வகை கல்விதான் என்று கூறியவர் யார்? குரு நானக். மனித தேவைகள் பற்றிய அடிப்படை கோட்பாட்டினை குறிப்பிட்டவர் யார்? மாஸ்லோ. மாஸ்லோவின் தேவைகள்னு சொல்லி 8 படிநிலைகள் நம்ம பார்த்துருக்கோம். அடிப்படை தேவையிலேருந்து ஆரம்பித்து அந்த குழந்தைக்கு அதே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கூம்பு வடிவம் மாதிரி வரும். கடைசியா பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீரை தேவை அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இது கூம்பு வடிவம்னு சொல்லுவாங்க. தேவை கூம்பு, மனித தேவை கூம்பு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்லோவின் தேவைகள் குறித்த கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இதுவும் இருக்கிறேன்பா, படியுங்கள். சரிங்களா? தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிர்வகிப்பது யார்? மனிதவள மேம்பாட்டுத் துறை, ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். சென்னை பல்கலைக்கழகத்தில் எந்த ஆண்டு தமிழை பயிற்று மொழியாக ஆக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன? 1951. மேதைகள் தோன்றும் விதங்கள் குறித்து ஆய்வு செய்த மேனாட்டு அறிஞர் கார்ல் பியர்சன். இவரும் உளவியல் அறிஞர் தான். மேதைகள் எப்படி ஒரு குடும்பத்துல மேதைகள், சில குடும்பங்கள்ல மேதைகள் இல்லை, அப்ப இது எப்படி இதுக்கான காரணம் என்ன, என்ன அடிப்படையில மேதைகள்லாம் தோன்றுகின்றார்கள் என்றெல்லாம் இவர் ஆய்வு செய்தார்ப்பா. சரிங்களா? அடுத்து கேப் என்பதன் விரிவாக்கம் தருக. கேப் அப்படின்னாக்கா கோஆபரேட்டிவ் அகாடமி ஆஃப் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், அதான் தொழிற்கல்வின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். சரிங்களா? இது இந்த மாதிரி அப்ரிவேஷனாவும் இருக்குங்கப்பா, நினைக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எங்கு? சென்னை. உண்மையும் அகிசுமையுமே எனது கடவுள் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். தொலைதூர கல்விக்கு பொருளுரை வழங்கியவர் யார்? ஹேம்பர்க். 1985 இதற்கான பொருளுரை கொடுத்தார். அதாவது தொலைதூர கல்வினா என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கல்வி நிலையத்திற்கு வர வேண்டியதில்லை, அவர்களை சென்று சேரும் பாடங்கள் எல்லாம் அதன் மூலமாக அவர்கள் படிப்பார்கள். அவர்களுக்கு குறித்த நாளன்று தேர்வுகள் எழுதி பட்டம் பெறுதல், அதன் பேர் தான் தொலைதூர கல்வி. இப்ப இது யாருக்கு பயன்படுவதாக நாம் பார்த்தோம்? அதாவது பள்ளி கல்வி முடித்து தொடர இயலாமல் இருப்பவர்கள், கல்வியை தொடர இயலாமல் இருப்பவர்கள், அல்லது இடைநின்ற கல்வி அந்த மாதிரியாக இருக்கின்றவர்கள், அதே சமயம் பணிக்கு செல்வார்கள், மேற்கொண்டு படிக்கணும் என்று விரும்புபவர்கள், தன்னுடைய பணியின் உயர்வு காரணமாக படிக்க வேண்டும் என்று விரும்பு, இந்த மாதிரி 4 வகை 5 வகையினருக்காக இந்த கல்வியானது அளிக்கப்படுகின்றது. அதற்கான அர்த்தத்தை கொடுத்தவர் ஹெம்பர்க் அவர்கள். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டேட் 1 and 2 இருவருக்குமே பொதுவான அடிப்படையான வினாக்கள் தான் இந்த மாதிரி வினாத்தாளில் பார்த்தோம். இந்த மாதிரியான சில கருத்துக்கள் கொண்ட வினாத்தாள்கள் இருக்கின்றன, இவை அடுத்தடுத்து வருகின்றன. அதன் பிற்பாடு நம்ம டெட் 1க்குரியதும் டெட் 2க்குரியதும் வினாத்தாள்களை நாம் காண்போம். சரிங்களா? இதனுடன் இந்த தொடர்பான பதிவுகளை இணைக்கிறேன்ப்பா, படியுங்கள். உங்கள் சந்தேகங்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.